ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷோல்டர் 4 இன்ச்சு, அதில் பாதி 2 இன்ச்சு நேர் பாதி எடுத்து கீழே 5 இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 5லேருந்து 8 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 10 இன்ச்சு வேணாலும் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு 8 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். ஒரு லைனிங் துணி ரெண்டு துணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நம்ம வைக்கணும். 3 இன்ச்சு அகலமும் 10 இன்ச்சு உயரமும் எடுத்துக்கோங்க. இப்போது அதை 2ஆக மடித்து சுற்றியும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இதை எப்படி இதில் வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வி ஷேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிப் வைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். மேலேயும் வி ஷேப்பில் வரணும், கீழேயும் வி ஷேப்பில் உங்களுக்கு வரணும். பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன்னு. வீடியோ புரியலை அப்படின்ட்டுனா இன்னும் தெளிவாக வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ இதை அந்த வி ஷேப்பில் வருதில்ல, அதை நம்ம நடுசில் கட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் திருப்புறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த எண்ட் வரைக்கும் வி வரைக்கும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு அமுக்கு தையல் போடலாம். அது வந்து லைனிங்கில் போடக்கூடாது, அந்த ஃபேப்ரிக்கில் தான் நம்ம போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். பாருங்கள் வீடியோவில். இப்போ திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டு சுற்றியும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோ பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். வாய்ஸ் கிளியராக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா கீழே 1/4 இன்ச் விட்டுறணும். சிப்லேருந்து கீழே 1/4 இன்ச் விட்டு தான் நம்ம தையல் போடைய ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் 1/4 இன்ச் விட்டுருக்கேன். 1/4 இன்ச் விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் ஃபுட் போட்டு தான் இதில் நம்ம தைக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இப்போ மேலே கொண்டு முடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் கீழே இருந்து 2 டைமுமே நம்ம கீழே இருந்தது 1/4 இன்ச் விட்ட இடத்துலேருந்து தான் நம்ம 2 பக்கமுமே ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் அந்த 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஈஸி மெத்தட். இன்வெஸ்டிபிள் சிப் வைக்க தெரியலை அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அந்த 1/4 இன்ச்சில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். அந்த 1/4 இன்ச்சு தையல் போடாமல் விட்டோம்ல, அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருக்குன்னு. பாய் பாய்.